ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சமையல். வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு அருமையான சிக்கன் 65 செய்யலாம். இது ஒரு துளி கூட மாவு உதிராது, நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரையும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தந்ததுக்கு மிக்க நன்றி. இனி சப்ஸ்கிரைப் செய்யாதீங்க, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் 65 வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நிறையா டிப்ஸ் இருக்கும். சூப்பராக நீங்களும் உதிராக செய்யலாம். எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனோடனே இது கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நாங்கள் ஒரு 200 கிராம் சிக்கனுக்கு இந்த மசாலாவை ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதை காலிஃப்ளவர் சில்லிக்கு யூஸ் பண்ணலாம், சிக்கனுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நாங்கள் போன்லெஸ் ஒரு மீடியம் சைஸ் பீஸாக ஒரு 200 கிராம் எடுத்திருக்கோம். இது கூட சேர்த்து கலக்கணும். இது கூட என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 எலுமிச்சம்பழ சாறு. இது சின்ன சைஸ் தான். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரை போட்டிங்கன்னா போதும், அரை லெமனோடது. அப்புறம் முட்டை வெள்ளைக்கரு மட்டும் ஊற்றிக்கங்க, ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு. இதெல்லாம் சேர்த்து கையில் நல்லா கலக்கி விடுங்க. இந்த மசாலாவெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த சிக்கனோட. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த முட்டை லெமனே போதும். வேணும்னா கடைசியாக லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அதே தேவையில்லை, நல்லாத்தான் வருது. ஒரு வேளை உங்களுக்கு சிக்கன் அதிகமாக இருந்துச்சுன்னா லைட்டாக தேவைப்படலாம், அது ஆப்ஷனல் தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா எல்லா இடத்துலையும் ஒட்டி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண தான் இந்த சிக்கனோட மசாலா சிக்கனில் ஃபுல்லாக இறங்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுருங்க. மினிமம் 1 மணி நேரம் இது மேரினேட் ஆகட்டும். இப்போ நம்மளுக்கு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகிற அளவுக்கு காய வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, இல்லைன்னா வெளியில் கலர் சேஞ்ச் ஆகிரும். மிதமான சூட்டில் இருக்கிறப்ப நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு வேக விடுங்க. உடனே திருப்ப வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். ஏன்னா உடனே திருப்பி விட்டிங்கன்னா மாவு அந்த வேகிறதுக்குள்ளே திருப்பினா உதிர்ந்து போகும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவு எதுவுமே பிரியலை, சூப்பராக ஒட்டியிருக்கு சிக்கனோட. இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இன்னும் ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த நுரை எண்ணெயில் இருக்கிற நுரை அடங்கினா தான் நம்மளுக்கு சிக்கன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இன்னும் நுரை அடங்கலை, ஜஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு 90% வெந்துருச்சு. இப்போ ஓரளவுக்கு நம்ம நுரை அடங்கிடுச்சு. பாருங்கள், சிக்கனும் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இது போக மீதி சிக்கன் இருந்துச்சுன்னா இதே மாதிரி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இப்போ சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்டை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.